மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம் ஆகியோர் எமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். நேற்று அவையில் முதலமைச்சர் கொஞ்சம் ஆவேசமாகவே பேசியிருக்கிறார். அதாவது இதுபோன்று ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவினரை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அவைக்கு ஒற்றை ஆளாக பிரச்சனைகளை பற்றி பேசினேன், அந்த தைரியம் இப்போ திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஏன் இல்லை என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த சமயத்தில் இருந்தேன். அவங்க அசம்பிளிக்கு பேசும்போது நான் அந்த அசம்பிளி செய்தியாளராக செய்தியாளராக ஹிந்துவுக்கு தான் முதல் இடம் ஒதுக்கி இருக்கும். அதுக்கு அருகாமையிலே தான் நின்று பேசி கொண்டிருந்தார்கள். எவ்வளவோ முறை திமுக அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குறுக்கிட்டு ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை கூட இந்நாள் முதலமைச்சர் கண்டித்து கூட பேசியிருந்தார்கள் அந்த தருணத்தில். ஆனால் ஸ்டாலின் நேற்று இந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கூறிய ஒரு கருத்து, அதாவது நாங்கள் அவர்களுக்கு 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதுவும் உண்மைதான். அதாவது ஏறத்தாழ இவங்க ஒரு 40-45 நிமிஷம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்கியெல்லாம் குறுக்கீடுகள் தான் வரும். குறுக்கீடும் இவங்க கணக்கில் தான் போயிருக்கு. இது அசம்பிளியோட வாடிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் எவ்வளோ கேள்விகள் எழுப்புறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த பக்கத்தில் இருந்து விளக்கங்களும் கொண்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. அதாவது கருணாநிதி இன்றைய நிலையில் ஒரு ஹேண்டிகேப்டு மனிதன். அவருக்கு அங்கே இடவசதி இருக்கான்னு பார்த்தால் கிடையாது. ஒரு ஆர்டிஐ விளக்கம் கூட ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கிறது. அதாவது அவர் தனி ஒரு ஒதுக்கீடு, ஒரு இருப்பிடம் கேட்கவில்லை என்ற ஒரு கருத்து வந்திருக்கிறது. அது எப்படி சரியாக இருக்கும் என்று புரியவில்லை. என்றால் ஸ்டாலினும் பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார், திமுக எம்எல்ஏக்களும் கூறியிருக்கிறார். அதாவது முன்னாள் முதலமைச்சருக்கு அவருக்கு இடம் ஒதுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த வீல் சேர் அந்த செகண்ட் ரோவுக்கு இப்போ செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் முறையேற்றிருக்கிறோம், ஸ்பீக்கரோடு நாம் எடுத்து கூறியிருக்கிறோம், அதன் பிறகும் எங்களுக்கு இடம் ஒதுக்கவில்லையே கருணாநிதிக்கு என்ற ஒரு கருத்தை அவங்க தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தருணத்தில் கருணாநிதி எப்படி அங்கே பார்ட்டிசிபேட் செய்ய முடியும்? 2வது வரிசைக்கு இந்த வீல் சேரை எடுத்துக்கொண்டு செல்வது இயலாத விஷயம். இல்லைனா ஒரு 2 பேரை வச்சுட்டு அவர் அதுக்கும் ஒரு 2வது சீட்டாக கொடுத்துருக்காங்க. முதல் சீட் கூட கிடையாது. அதுவும் படிப்படியாக இருக்குது. அதாவது ஒரு உடல் ஊனமுற்ற மனிதனுக்கு தமிழ்நாட்டில் எம்எல்ஏயாக இருக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வியை முதல் கட்டமாக முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்க வேண்டும். அதன் பிறகு கருணாநிதி கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். அதிலும் கூட இப்போ அதாவது எல்லாரும் சொல்கிற விஷயங்கள், திமுக தரப்புலையும் சொல்லப்படுற விஷயங்கள், அப்பொழுது ஒற்றையாளாக அதிமுக பொதுச் செயலாளர் அந்த அவையில் பேசும் அளவிற்கு அவை நாகரிகம் இருந்தது, இப்போது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக சார்பில் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது வாதம் என்றால் வாதமாக இருக்க வேண்டும். விதண்டாவாதம் செய்பவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கவே முடியாது. ஒரு விஷயம், இந்த இடஒதுக்கீடு எதிர்கட்சி தலைவர், நான் கேட்குறேன், ஒரு கட்சிக்கு ஒரு அதிகாரமா 2 அதிகாரமா? 1, எதிர்கட்சி தலைவர் யார் அது நிர்ணயம் பண்ணும். 2, எதிர்கட்சி தலைவருக்கு இடம் ஒதுக்கி ஆச்சு. அந்த எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை எங்கெங்கே உட்கார வைக்க வேண்டும் என்ற லிஸ்ட் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இல்லை, அவரோட கேள்வி, ஒரு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒருவர், நடந்து செல்ல முடியாத ஒருவர் அந்த அவையில் உட்கார்ந்து பேசுவதற்கு தார்மீக ரீதியாக ஒரு ஒரு முயற்சியை எடுத்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு எந்த குறையும் இல்லையே. இப்போ ஒதுக்கி இருக்கிற இடமே அப்படித்தான். இங்கிருந்து போனதும் உட்கார்ந்துக்கலாம். இல்லை, கிடையாது. இல்லை, நீங்கள் தவறான தகவலை பதிவு. நான் தினந்தோறும் எந்த எம்எல்ஏக்கள், வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் வர்றாங்களோ இல்லையா, நான் டெய்லி போய் அதை கண்காணிக்கிறேன். அது சட்டமன்றம் நடந்தால் A to Z என்ற வரல நான் இருந்து பார்த்துட்டு வர்றேன். எனக்கு அந்த குறையும் இல்லை. இந்த யாரும் நடத்தினாலும் சரி, உட்கார்ந்து பேசுவதற்கு வசதியான ஒரு இடத்தை அமைச்சு கொடுக்கறதுல அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அரசுக்கு என்னங்க தயக்கம் இருக்கு? அவர் உட்காந்து அந்த இப்போ இருக்கிற இடத்துல உட்காந்து இது எனக்கு சரி வரல, மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் பரவாயில்லை. அப்போ இப்போ ஒதுக்கி இருக்கிற இடம் அவருக்கு தகுந்த உட்கார முடியாதுன்றது தானே எல்லாரும் பரவாயில்ல சொல்ற விஷயம். சொல்ற விஷயம் தவிர அனுபவம் வீல் சேர் அங்கே போக முடியாது. ஏன் போகாது? போகாதுங்க. அதாவது நான் அசம்பிளியுடைய அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் விளக்குறேன். இந்த மாதிரி ஒரு சீட் இதுதான் முதல் ரவுண்ட் வச்சுக்கோங்க. முதலமைச்சர்லாம் அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. நடுவில் இப்போ ஒரு பெரிய ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது.
முன்னாள் பிரச்சனைகள் அப்புறம் பெரிய ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே தான் 2வது ரோ இருக்குது. இப்படி தான் ஸ்டெப்பாக தான் மேலே போய் கொண்டிருக்குது. அப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே எப்படி ஒரு வீல் சேர் ஏறும்னு ஒரு சாதாரண ஒரு கேள்விக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல இல்லைங்க, முடியுங்க? நான் உங்களிடத்திலிருந்து ஒன்று தெரிஞ்சு வைக்க விரும்புகிறேன். இப்போ ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்றது இந்த சீட், ஆமாம், அது இந்த அளவுக்கு இருக்குது, அங்கே உட்கார்றார். இவருக்கு போட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்குது. இல்லை ரெண்டாவது row. அதாங்க ரெண்டாவது பின்னாடி. நான் உங்களை கேட்குறேன், அதை தெரியாமையே கேட்குறதா வச்சுக்க, நீங்களே விளக்கம் சொல்லுங்க. ஒரு கட்சின்னா எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், கொறடா அப்படின்னு தான் அந்த இது இருக்கு. சட்டபூர்வமாகவோ மரபுபூர்வமாகவோ வழியாகவோ அதுக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு எங்கே ஒதுக்கணுன்றீங்க? அவங்க கேட்டிருக்காங்களா இடத்த? இல்லை, இதை இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கேட்டிருக்கார்களா? நாங்கள் இந்த இடத்தை கேட்டோம், அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள், சொல்லுங்க. ஆர்டிஐ விளக்கம் பார்த்தா அப்படி கேட்கவில்லை என்ற ஒரு கருத்து தான் பதிவு செய்திருக்காரு அண்டர் செக்ரட்டரி, அசம்பிளியினுடைய அண்டர் செக்ரட்டரி. ஆனால் ஸ்டாலினும் அதாவது பத்திரிகை வாயிலாக பொதுமக்கள் வாயிலாக எல்லாம் சொல்லப்படுற விஷயம் தானே. அவையில உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு வசதியான இடம் இல்லை என்கிற விஷயம் வந்து சொல்றது. அதாவது ஒரு மூடன் ஒரு கல்லை எடுத்து வீசாட்டிட்ட ஒரு மோதிரத்தை எடுத்து கடல்ல போட்டு 100 அறிவாளிகள் சேர்ந்தாலும் அதை எடுக்க முடியாது. அதுதான் கருணாநிதி அவருடைய வாழ்வு. நீங்க எந்த பிரச்சனையாவது எடுங்க, அவர் மீது நான் குற்றம் சொல்கிறேன் இல்லை. அவர் கம்சனும் அல்ல, நான் கிருஷ்ணனும் அல்ல. எங்களுக்குள்ள ஆயுட்கால பகையும் இல்லை, குடும்ப பகையும் இல்லை. அவர் மக்கள் விரோத சக்தியாக பேசுகிறார், எழுதுகிறார், நடந்து கொள்கிறார் என்பதுதான் விஷயமே தவிர எங்களுக்குள்ள பர்சனலாக எந்த விஷயமும் இல்லை. அவருடைய பல விஷயங்கள் நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், எனக்கும் அவருக்கும் பல முறை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் மத்தியிலேருந்து தடுத்திருக்கிறார், அமை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியெல்லாம் நடந்திருக்குது. இந்த விஷயத்தில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் அவருக்கு சரியாக இருக்கக்கூடிய இடமாகவே நாங்கள் கருதுகிறோம். அது சரியில்லை என்று சொன்னால் இந்த இடம் வேண்டாம், வேறொரு வழி செல்லுங்கள் என்று அவர் வந்து உட்கார்ந்து பேசி பார்த்து அதனால் சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால் கூட செய்யலாம். ஆனால் வராமலேயே எனக்கு இடம் ஒதுக்கவில்லை, அது என்ன பேச்சு? சரி, இன்னொரு கருத்தை முன்வைத்தாங்க. அதாவது சஸ்பெண்ட் செய்யப்படாத எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அவை நிகழ்ச்சியில் பங்கேற்று நேற்று முழுவதுமாக அந்த மானிய கோரிக்கை மீது விவாதத்தில் பங்கேற்றிருக்கலாமே, அவர்களும் ஏன் அந்த இதில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்தார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகுதே. நிச்சயமாக அது முதல்வர் ஜெயலலிதானுடைய அந்த கருத்தினோட எனக்கு 100% நான் யோசிச்சு தான் போகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இவங்க பயம்னால தான் வர மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு வந்து அது எதிர்கொள்ள வேண்டிய அந்த திராணி இல்லை என்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு பாணியில் அவங்க பேசியிருக்காங்க. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். அதாவது நீங்கள் 8 பேர் இருக்கீங்க, 7 பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. கருணாநிதிக்கு ஹேண்டிகேப்னால சீட் இல்லாதனால அவர் வர ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்தலை. அது அப்படித்தான் அது எந்த மேடையிலும் நான் சொல்லித்தான் இருப்பேன். அந்த 7 வருவதற்கான சூழலை உருவாக்கவில்லை, சூழலை இந்த அரசாங்கம் செய்யவில்லை, இந்த சட்டமன்றம் செய்யவில்லை. அதற்காக இவங்க வந்து நிச்சயமாக கோர்ட்டுக்கும் போகலாம். அது ஒரு தனி ஒரு டிபேட்டாக இருந்துகிட்டோம். இந்த 7 பேர் இருக்கிறதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் முன்னாள் அமைச்சர்கள். இவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இல்லையா, இல்லை திமுக தலைமை வந்து இவங்காச்சும் வந்து ஷைன் பண்ணிடுவாங்களோ என்ற ஒரு கருத்து நிலவுதான்றதான என்னுடைய கேள்வியே இப்போ. அதனால தான் இவங்க நேரு எந்திரிச்சு வந்து கேட்குறாரு, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணது பின்வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளிநடப்பு செய்கிறாங்க. ஏன் இவங்க கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா நேருவுக்கு என்ன கெப்பாசிட்டி இல்லையா, எத்தனை முறை ஒரு அமைச்சராக இருந்தார், பூங்கோதைக்கு கெப்பாசிட்டி இல்லையா, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கெப்பாசிட்டி இல்லையா, யாரு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்ள இல்லை ஒரு சாதாரண ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட இல்லை ஒரு 4 விஷயம் தன்னுடைய எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிலேயே ராமஜெயம் இறந்து அந்த கொலை வழக்கில் இருந்து எவ்வளவோ விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏன் இந்த 7 பேரையும் பேச திமுக அனுமதிக்க மாட்டேங்குது ஒரு கேள்வி நம்மளுக்கும் எழுதுது, எல்லாத்துக்கும் எழுதுது. ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போதே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகும் பொழுது இப்படி குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இருக்கும்போது ஏற்படுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வாக கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு பயமா என்ற ஒரு கேள்வி அப்ப எழுகிறது அல்லவா. இவங்களை எதோ சந்திச்சுத்தானே ஒரு தேர்தலை சந்திக்கும் போது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அந்த தேர்தலை எல்லாம் சந்தித்த பிறகுதான் இங்க வருகிறார்கள். சோ இந்த ஒரு மன்றத்துல அதாவது நாம வந்து எல்லாம் வந்து ரெக்கார்ட் செய்யப்படுகின்ற ஒரு மாமன்றத்தில் வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிய மாட்டேங்குது. இந்த 7 பேர் தயாராக இருந்தால் அவங்க கட்சி தலைமையிடம் நிச்சயமாக கூற வேண்டும், நாங்கள் தயாராக இருக்கிறோம்,
இனியும் ஒன்றும் காலம் கடந்து போகவில்லை. ஏன்னா 2-3 டிமாண்டு தான் இவங்க வந்து பேசியிருக்க வேண்டும். அதில் பேசாமல் அவங்க விட்டாங்க. அக்ரிகல்ச்சர் மானிய கோரிக்கை இதில் பேசாமல், இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் பேசாமல் இனி எதில் பேச போகிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. எனக்கு தலையாய பிரச்சனை இதப்போ கமர்ஷியல் டேக்ஸஸ் டிமாண்ட் வரும்போது இவங்க என்ன பேச போகிறாங்களா இல்லையா, ஜிஎஸ்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்து திமுக அவையில் தெரிவிச்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு ஏன் இந்த முதல் வரிசையில் இருக்கிற அந்த 4 பேர் தான் ஷைன் பண்ண வேண்டுமா, முதல் வரிசையில் இருக்கிற 4 பேர் தான் இருக்கிற கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டுமா என்றுதான் நான் இன்றைய திமுக தலைவருடன் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இல்லைங்க, அதாவது அது மட்டும் இல்லைங்க, இதில் என்ன விஷயம்னா அது வந்து ஒரு குடும்ப கட்சி. கம்யூனிஸ்ட் மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ இல்லைன்னா அதிமுக மாதிரியோ ஒரு கட்சி அல்ல. அது திருக்குவளை முத்துவேலை கருணாநிதி கட்சின்னு ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் எப்பொழுது வெளியே வந்தாரோ, அண்ணா மறைந்த பிறகு எப்பொழுது தலைவர் பதவி இல்லாத ஒரு கட்சிக்கு தானே தலைவர் என்று உருவாக்கி அவர் அமைத்து கொண்டாரோ, அதனால் அது ஏற்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, இது சரியா நீங்கள் வைத்தறிச்சல் சொல்கிறீங்க, பொறாமையில் சொல்கிறீங்க, நீங்கள் அவரை எதிர்க்கிறீங்க அதனால் சொன்னீங்க நினச்சா கனிமொழிக்கு என்ன வயசு? இப்போ டெல்லி பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர் ஒரு விஷயம் இப்போ இங்க கேட்கப்படுற கேள்விகளுக்கான பதில சொன்னீங்கன்னா அதுக்குதாங்க கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ சொல்றீங்க. சம்பந்தம் இல்லாமல் இல்லை, நான் சொன்னதோட சம்பந்தம் அதுதான் சொல்கிறேன். அவங்க குடும்பத்தில் ஒன்று கருணாநிதி அவர்கள் பேசணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் பேசணும், இல்லைன்னு சொன்னால் கனிமொழி பேசணும். இவங்களுக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னா யாருமே பேசக்கூடாது. இது நான் சொல்ல தவறுனா நீங்கள் கேள்வி கேளுங்க. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். அதாவது அவைக்கு வரும்படி முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்கு அறைகூவல் விடுறாரு. அதே கருணாநிதி அவர்கள் அதாவது காவல்துறை குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன்வைச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிச்சிருக்கலாமே. நிச்சயமாக அதான் நான் சொல்றது. அதாவது காவல்துறையில் இன்றைக்கு இருக்கும் பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஒரு காலத்திலையும் இருந்ததில்லை. அதாவது காவல்துறை என்றால் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும். யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸோடைய, அது இராணுவமானாலும் சரி எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆனாலும் சரி, அதுக்கு ஒரு 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 அந்த தலைமையை பார்த்தாலே வந்து நடுங்கக்கூடிய அளவில் தான் அந்த எல்லா கேடரும் இருக்க வேண்டும். அப்படி இன்று தமிழகத்தினுடைய காவல்துறை இருக்கான்னு கேட்டால் கிடையாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறார், அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கடைசி மரியாதையான அந்த கார்ட் ஆஃப் ஆனர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது, இந்த ஆட்சிக்கும் அவருக்கு ஒத்து போகலன்ற ஒரு காரணத்தை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதன் பிறகு அதில் எவ்வளவோ சுவாரஸ்யங்கள் வந்து யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவர் வீட்டுக்கு போய் உட்கார்றாங்க. அவர் அதுக்குள்ளால இங்கே இருக்கிற தலைமையில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி எவ்வளவோ வந்து ஒரு தேவையில்லாத, அதாவது ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இன்று இந்த தலைமை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது தலைமையினுடைய தலையாய பிரச்சனை இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கொள்ளையெல்லாம் நம்ம எவ்வளோ வேணால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு 4 போலீஸ் ஸ்டேஷன் விட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து சுவாரஸ்யமாக முடிச்சிடலாம், இல்லைனா இது பேச்சு வார்த்தையில் முடிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் அது திமுக ஆட்சியும் கிடையாது, அதிமுக ஆட்சியும் கிடையாது, எல்லா ஆட்சியிலும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது, நம்பர்ஸ் கம்மி பண்ணணும். அதாவது இந்த கிரேவ் கிரைம்ஸ் நம்பர்ஸ் கம்மி பண்ணணும். ஆனால் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருள் சேதம் வந்த இடத்துல, இல்லைன்னா காணாமல் போன இடத்துல எவ்வளோ நம்ம வந்து மீட்டிருக்கோன்னு பார்த்தோம்னா போலீஸ் இதுதான் ஒரு ஒரு இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸ் எவ்வளோ மீட்டு கொண்டு வந்தது, இந்த நகையானாலும் சரி இந்த மாதிரி பிரச்சனைகளானாலும் சரி, இன்றைக்கு அது எவ்வளவோ கம்மியாக இருக்குதுன்றதான் பல பத்திரிகையும் கூறி இருக்குது. ஏறத்தாழ 65% தான் வருதாமா. ஒரு 4 வருஷம் முன்னால் இதை விட 75-80% ரிகவரி இருந்தது. ரிகவரி ஏன் வரமாட்டேங்குதுன்னா உங்கள் லாஸ்ட் மைல் அந்த கான்ஸ்டபிளுங்கிறவன் வந்து இன்னைக்கு காணாமல் போய்விட்டான். ஏறத்தாழ 20,000 வேகன்சிஸ் இருக்கிற இடத்துல வந்து அதை வந்து அட்ரஸ் செய்திருக்க வேண்டும். 2012 போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட்டே செய்யவில்லை. 2012 இதே ஆட்சிதான் இருந்தால், இதே முதல்வர் தான் போலீஸுக்கு தலைமை சாகி கொண்டிருந்தால். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவதாக தொழில்நுட்பம். நீங்கள் நிறைய டெக்னாலஜி கேட்ஜெட் அங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து யூரோப்லேருந்து வாங்கி வச்சுட்டு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு எதுக்கு மைண்ட் ஸ்வீப்பர் வெஹிக்கிள்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது, எதுக்கு புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதை தாண்டி நம்ம யோசிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா பொறுத்த வேண்டி சொல்கிறாங்க. இந்த கேமரா வந்து கண்காணிக்கவோ இதை வந்து துரிதமாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறக்கோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருவி இருக்கான்னு பார்த்தா அது கருவி இருக்குது. ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளுகள் டெக்னாலஜி பெற்றவர்கள் இல்லை. அதான் டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வரணும். உங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் யூனிஃபார்ம் சர்வீஸும் இதை பண்ண முடியாதுன்ற ஒரு கருத்து தான் என்னுடையது. நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஆளுகளை கொண்டு வர வேண்டும். இது கருணாநிதியினுடைய அந்த கிரிட்டிசிஸை தாண்டி பார்த்தா கூட
இது ஒரு நடுநிலையாளர் பார்த்தா கூட இந்த மாதிரியான அந்த போலீஸ் ஃபோர்ஸ் உலகமெம்பாடும் அப்படியே மாடர்னைசேஷன் கூட போய்கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் வந்து நிச்சயமாக இன்புட்ஸ் எல்லா இடத்துலையும் வர வேண்டும். கிரிமினாலஜிஸ்ட் கொண்டு வர வேண்டும், நீங்கள் சோஷியாலஜிஸ்ட் கொண்டு வர வேண்டும், சைக்காலஜிஸ்ட் கொண்டு வர வேண்டும். இதுதான் இன்றைய போலீஸ் ஃபோர்ஸ் உலகமெம்பாடும் இருக்கிறது. தமிழ்நாடு வந்து தலை தூக்கி நின்ற ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ இன்னைக்கும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் குற்ற நடவடிக்கைகள் குறைவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே சார். நிச்சயமா. அதாவது தமிழ்நாடு காவல்துறையினர் நாம வந்து நம்மளே தான் நமக்கு காம்படிஷன். இந்தியாவில் வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு போலீஸினோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய ராஜீவ்காந்தி வழக்கில்னாலும் சரி, வேற எந்த ஒரு கேஸ்லனாலும் சரி, அது அஃப்கோர்ஸ் சிபிஐ செய்தவர்த்தை எஸ்ஐடி இருந்து நல்லா பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு பெரும்பாலான ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் தமிழ்நாடு போலீஸில் சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க, செகண்டட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி எந்த ஒரு பெரிய கேஸ் எடுத்து பாருங்க, தமிழக போலீஸ் வந்து அதை கிராக் செய்திருக்கு. அது சுவாதி மர்டர், இன்றைய நடந்த அந்த சுவாதி மர்டர்ல இருந்து எந்த ஒரு கேஸ் பின்னால் போய் பாருங்க, தமிழக போலீஸ்க்கு அதனுடைய திறன்மை இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அப்படி இருக்கிற ஒரு ஃபோர்ஸை வந்து நீங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லா எலிமெண்ட்ஸையும் கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு இந்த நாட்டுக்கே ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ அதை தவிர்த்து விட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துறீங்க. இவங்களுக்கு வந்து ஹார்ட்ஷிப் அலவன்ஸ், அது ஒரே ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் வந்து ஹார்ட்ஷிப் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் தான். அதுக்கு ஏதோ 60 கோடி ஏதோ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் வந்து ஜாஸ்தி சேலரி கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஃபோர்ஸை வந்து நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க? எவ்வளவோ சைபர் கிரைம்ஸ்ல வந்து எவ்வளவோ பிரச்சனை வருது, ஐஎஸ் பிரச்சனைகள் எவ்வளோ வந்துட்டு இருக்கு, தீவிரவாத பிரச்சனைகள் தலை தூங்கி கொண்டிருக்க இந்த நேரத்தில் வந்து நாம நிச்சயமாக இதெல்லாம் கண்காணித்து தான் இருக்க வேண்டும். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸை நிச்சயமாக தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளால் கொண்டு வர வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கம்பெனி அணுகி வந்து இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க, ஒரு ஐடி கம்பெனி கிட்ட போய் இது ஹெல்ப் பண்ணி விடுங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் திங்காக மாறிவிடும். சரி, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க, அது நம்மகிட்ட அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அதையெல்லாம் ரெக்கார்ட் செய்ய வேண்டும். அப்பதான் அடுத்த கேஸ் இன்னொரு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இங்கு குறைவாக இருக்கிறது, அது வெளிப்படையான விஷயம். அதையும் தாண்டி அதாவது அதிமுக ஆட்சியில் குற்ற நடவடிக்கைகள் குறைந்திருக்கிறதா, அதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி வேணா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வரலாம். இப்போ முதல்வர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அதாவது குறைந்திருக்கு என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். அதுக்காக அவர் சான்றும் கொடுத்திருக்கிறார். இதை நம்மளால மறுக்க முடியாது. வேற கூட. ஆனால் நான் இப்போ தினசரி சென்னையில் பார்க்கும்போது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த இதில் 2011 to 2015 9,948 படுகொலைகள் நடந்திருக்கிறதாக அவங்க திரு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ முதல்வர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாரு, திமுக தலைவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாரு. எதை நம்புவது என்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு பேரல் ஒரே இது முடிச்சிடுறேன். அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் டாய்லெட் கட்டணும்னு ஒரு ரூல் வந்து ரூல்னு இல்லை, அது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு ஸ்கீமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. 2011-12 பார்த்தீங்கன்னா ஒரு 65% ஸ்கூலுக்கு தான் டாய்லெட் இருந்தது, கேர்ள்ஸ் டாய்லெட்டு. அது கம்மியாக தான் பாய்ஸ் டாய்லெட் இருந்தது. ஆனால் 2014 பார்த்தீங்கன்னா 100% சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில். அது புள்ளிவிவரம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு போய் பாருங்க, இயங்குற ஒரு டாய்லெட்டு எந்த ஸ்கூல்ல இருக்குன்னு, அதாவது பப்ளிக் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க இருக்குன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும் இருக்கா என்ற ஒரு இது இருக்கு. ஆனால் கருணாநிதி கூற வேண்டும், எங்கிருந்து அவர் இந்த நம்பர்ஸ் எடுத்தாருன்னு அவர் கூற வேண்டும். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவா இல்லை அவருடைய சொந்தம் நெட்வொர்க்காங்கிறத அவர் விளக்க வேண்டும். அதன் பிறகுதான் நமக்கு பதிலளிக்க முடியும். இல்லைங்க, ஐயா சில விஷயங்களை சொன்னார். இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடு நவீன கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறது. அது வாங்கி கொடுத்து கருவிகள் இருக்குது, அதை இயக்குபவர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. அதற்கு எங்கெங்கே எங்கிருந்து வரவழைக்க வேண்டுமோ வரவழைத்து இயக்குவதற்கு ஒரு வழிவகை செய்து எந்த குற்றங்களையும் எவ்வளவு எளிதாக வேகமாக அது கண்டுபிடிக்க முடியுமோ அதை செய்வதற்குரிய பயிற்சியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றும் பெரிய தேக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒன்று, அதுக்கு உதாரணமாக ராமஜெயம் கொலை வழக்கு சொல்றாங்க, இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நான் கண்டுபிடிக்கலன்னு ஒரு இதை முன்வைக்கிறாங்க. நான் வந்து கொலை பண்ணுறேன், நானே வந்து கேஸ் கொடுக்குறேன், நானே கேஸ் கொடுத்து போட்டு கண்டுபிடிங்கன்றேன், யாரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு விஷயம் ரொம்ப தவறான விஷயத்தை பதிவு செய்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து தவறான விஷயம் அப்படிங்கிறது வராது. அது உங்களுக்கு அது இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணால் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடிய சில தொட்டு மட்டும் காட்டலாம்.
இது இப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு திருடு போயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். திருடனே வழக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கேஸ் கொடுத்துட்டு எங்கே திருடனை பிடிச்சி இங்கே திருடனை பிடிச்சா எப்படி இருக்கும்? அப்புறம் அவர் பிடிச்சி போட வழக்கு. அதுதான் இப்போ நிலைமை. என்ன விஷயம்னா, திருடன் தான் திருடிட்டு போகும்போது தான் மாட்டிக்கிட்டு திருடன் சொல்லிட்டே போயிடுவான். அப்ப போலீஸ் என்ன உங்க பாஷையில சொல்லணும்னா கையாளாகாம இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தால் அது போலீஸ் என்ன செய்யும்? அவர் பிடிக்க முடியும். யார் சொல்றது யாருன்றது. போலீஸ் யாரோ யாருடைய கட்டுப்பாட்டு இல்லைங்க. அது வெளியே சொல்ல முடியாத அளவு. ஏன்னா கேஸ் அவர் தான் கொடுத்துருக்காரு. அவரே அந்த ஒரு வேலையை செய்யறாருன்னா அதுக்கு எப்படின்றது ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் நிலைமை. சரி சொல்லுங்க. அதாவது கடந்த 2011 to 2015 வரைக்கும் 9948 கொலைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கா சொல்லியிருக்காரு. அந்த லிஸ்ட் எங்கிருந்து கொடுக்கட்டும், அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி அது சரி என்று சொன்னா அது நாங்கள் ஏத்துக்குவோம். சரி இல்லைன்னு சொன்னா அவர் என்ன பண்றார்? இதுதான் கேள்வி. அவர் சரி என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு என்ன தவறு எங்கே ஏற்பட்டிருக்கிறது, அதை எப்படி மேலும் வளராமல் தடுப்பது என்பதை எடுப்பதற்கு அரசாங்கம் தயார். ஆனால் பொய்யா இருந்தால் என்ன செய்யலாம்? நீங்கள் ஒன்று பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம். நீங்கள் ஒரு நபரை பார்த்தா சொல்லுங்க, இவர் பார்த்தா இவர் உண்மைதான் பேசுவார், வேற எதுவும் பேச மாட்டார், இவருக்கு உண்மையை பேச தெரியாதியா, நீங்களே பிரிச்சுடுங்க நண்பர்கள் மத்தியிலே. இப்போ ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தால் தெரியும் உங்களுக்கு அவர் பொய்யே பேச மாட்டார்னு நாம் தெரிஞ்சது. அதே மாதிரி சந்திரஹரின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அவருக்கு உண்மையே பேச மாட்டார், பொய் தான் பேசுவார். அந்த ரகம் தான் கருணாநிதி. நீங்கள் பல்கேரியா நாட்டில் கப்பல் வாங்கி இருங்க, தயவுசெய்து இதில் நீங்கள் அப்படி உடனே போயிடாதீங்க. நான் வைத்தறிச்சலுக்கோ பொறாமைக்கோ சொல்கிறதல்ல, முன் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பல்கேரியா நாட்டில் கப்பல் வாங்கி 4.5 கோடி ஊழல் சொன்னது உண்மையா பொய்யா? இல்லை, இப்போ அதை கண்டுபிடிச்சாங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளிக்க திமுக சார்பில் இங்கே ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கலாம். ஒருத்தர் அப்படி இல்லாதப்ப அந்த கேள்விகளை முன்வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். இது தற்போது எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறதா? நேற்றைய அந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா, போலீஸினுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி ஒரு தோற்றம் எனக்கும் இருந்தது. ஏனென்றால் திமுக எம்எல்ஏஸ், இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏஸை பீச் ரோடுக்கு திரும்ப கூட அனுமதிக்கவில்லை நேற்றைய காவல்துறை. இது எப்படி ஒரு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இந்த பீச் ரோடு, இல்லை அசம்பிளியினுடைய சபாநாயகரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க பீச் ரோடு என்று முதல் கட்டமாக போலீஸ் கமிஷனர் தெரிவிக்க வேண்டும். இல்லை இது புதுசாக ஃப்ளவர் பசாருக்கு வந்த ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காரு, அவருடைய ஆர்வம் காரணமாக இது நடந்ததான்னு தெரிவிக்க வேண்டும். ஏன் ஒரு எம்எல்ஏக்கு பீச் ரோட்டில் ஏன் போகக்கூடாது? அவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு மக்கள் பிரதிநிதி. அந்த மக்கள் பிரதிநிதி என்ன அசம்பிளிக்குள்ளால தான் போகக்கூடாது, அதாவது அசம்பிளி வளாகத்துக்குள்ளால ஸ்பீக்கர்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு இடத்துக்கும் அவர் செல்லக்கூடாது. இவ்வளவுதான் சரத்தே. அந்த ரூல் சொல்றதே அவ்வளவுதான். அசம்பிளியினுடைய கட்டுப்பாடு விதிமுறைகளே சொல்றது இவர்தான். அதை தாண்டி ஏன் ஒரு போலீஸ் கமிஷனர் செயல்படுகிறார், ஏன் ஒரு டெப்டி கமிஷனர் செயல்படுகிறார்? இதற்கு முதல் விளக்க வேண்டும். இதுதான் எமர்ஜென்சி காலத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு அறிகுறி. இனி அடுத்ததாக என்னென்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும்னு நான் கருதுகிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எமர்ஜென்சி காலத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இப்போ இவர் இந்த வளாகத்துக்குள் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களாவது இதற்கு முன்பு முன்னுதாரணம் இருக்கான்னு பாருங்க. வெளியேற்றப்படுவது வேறு, வெளியேறுவது என்பது வேறு. பாய்காட் பண்ணுறதுன்றது நான் வெளியேறேன் இது அப்படின்னு சொல்கிறது. அரசாங்கம் சொன்ன கருத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எங்கள் நம்பிக்கை இல்லை என்ற முறையில் வெளியேறுவது. வெளியேற்றுவது என்பது நீங்கள் நடந்து கொண்ட நிலை சரியில்லை, ஆகவே வெளியேற்றுகிறோம் என்றது. வெளியேற்றியவர்களுக்கு அவர்கள் அலுவலகத்துக்கு வர்றதுக்கோ அதுக்குள்ளே வர்றதுக்கோ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அது இதுவரையிலும் கடைப்பிடிச்சது. அவங்க வரவே மாட்டாங்க. வெளியேற்றப்பட்டோம் அப்படின்ற நிலைமை வந்தால் அது அவங்களுடைய அலுவலகங்களுக்கு போகலாம் இல்லையா? இல்லைங்க, அதுதாங்க அந்த அலுவலகம். இப்போ இவங்க என்ன நடக்குதுன்னா, அலுவலகத்துக்கு போவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா அவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க போய் பேசுறதுன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் என்ன இருக்குங்க? பாருங்க, இந்த ஊடகங்கள் இப்போ நிறைய இருக்குது. எந்த விஷயத்தை சொன்னாலும் வதந்திகளை உருவாக்கி அதன் மீது வாதங்களை பெருக்கி அதிலிருந்து நியாயங்களை எதிர்பார்க்கின்ற பொழுது உண்மை வெளியே வருமா? இதுதான் என் கேள்வி. வதந்திகள் உருவாக்குறது,
அதன் மீதே வாதங்களை பெருக்கிறது, அதில் நியாயங்கள் எங்கே கிடைக்கும் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் தெரிந்து கொள்ள விரும்புவது, வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியிலே ப்ரெஸ்ஸு அவங்கவுங்களுக்காக ஒதுக்கி இருக்கிற இடத்துல அவங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க, சட்டமன்றமே நடத்துகிறாங்க. வாட் இஸ் திட் மீனிங்? அவங்க 89 பேர் நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் 95 பேர் இருந்து ஆட்சியே நடத்தினவங்க. இல்லை, நீங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரோட அறைக்கே போக விடலை. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அங்கே அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும். எதனால சட்டமன்றத்திலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு கொண்டு செல்லணும், ஊடகத்துக்கு சொல்லணும். அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த போட்டி சட்டமன்றத்தை அவங்க நடத்துறதா சொல்கிறாங்க. இடத்தில் நடத்தலாமா? அதுதான் கேள்வி. நீங்கள் உங்களுக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்களுக்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கணும். நான் உள்ளே நுழையிறேன், கேட்டை உடைக்கிறேன், உள்ளே நுழைவேன், இதெல்லாம் செய்கிறது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அழகாம். அரசியல் நான் 5 முறை நான் முதல்வராக இருந்தேன். அப்படிப்பட்ட கட்சி எங்கள் கட்சி பாரம்பரியமிக்க கட்சி என்பதெல்லாம் சரியான வாதமா? தயவுசெய்து இதில் பாருங்கள், மனிதனும் மிருகனும் என்பார்கள், பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிற மாதிரி பாதி உண்மை இருக்குன்னு சொல்றீங்க. இல்லைங்க, அதுதான் சொல்றீங்க. பாதி உண்மைன்னா அது என்ன உண்மைன்றது தானே அர்த்தம். நீங்க அதுல இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்துல காவல்துறையில் நடந்த அவலங்களை குறித்து பேச வேண்டியிருக்கும். அப்படி பேசும்போது பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் அவங்க வெளிநடப்பு செய்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதிமுக 2011 தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது. இனி இப்போ திமுக காலத்தை பற்றி பேசணும். 2006க்கு போகணும், 2006லேருந்து 2011 மட்டும் போனோம். அப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற அன்சால்வ் கிரைம்ஸை பற்றி நீங்கள் பேசலாம், தாராளமாக பேசலாம். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் இடத்தில் திமுகவும் கிடையாது, பதிலளிக்க நீங்கள் அனுமதிக்கவும் மாட்டீங்க. அதாவது நம்ம எவ்வளவோ முறை பார்த்துட்டோம். அது இப்போ ஸ்டாலின் எழுதுனா கூட, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எழுதுனா கூட மைக்கு கொடுக்காத ஒரு ஆட்சி. யாராச்சும் ஒரு மெம்பர் எழுந்து நின்று ஏதாச்சும் ஒரு குறுக்கீடுக்கு மைக் கொடுப்பாங்கன்னு கிடைச்சா நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு இந்த சட்டமன்றத்தில் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. ஒரே ஒரு முறை தான் ஸ்பீக்கர் ஒரு எம்எல்ஏக்கு மைக் கொடுத்துருக்காரு. அது பாண்டியராஜனுக்கு தான் மைக் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் பிடிஆர்னுடைய பையன் பேசும்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவருக்கு மைக் கொடுத்தாரு. ஓபியும் எழுந்திரிச்சு நின்று தான் இருந்தார். மந்திரி எழுந்திரிச்சு நிற்கும் போதே பிடிஆர்னுடைய ரிப்ளைக்காக பாண்டியராஜனுக்கு மைக் கொடுத்தாரு. இது என்ன ஒரு விசித்திரம் எனக்கு புரியல. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கும் இந்த வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. அப்போ முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்பினாலும் அதை பதில் சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ இருந்தால் கூட அவருக்கு பதிலளிக்கும் வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா பேச்சுரிமையே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கு பேச்சுரிமையே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அசம்பிளியில். இது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. எத்தனை முறை இப்போ தங்கந்தன்னரசனுடைய கேஸ் எடுத்தால் கூட அவர் எத்தனை முறை அவருடைய பேச்சில் குறுக்கீடுகள் வந்தது. இது 11வது முறையாக அவர் எஜுகேஷன் டிமாண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிமாண்டில் பேசி கொண்டிருக்கிறார். அதிலே கடைசியில் முதலமைச்சரே பேசும்போது நீங்கள் கேள்விகளை எழுப்பாதீங்க, கேள்விகளை எழுப்பும்போது தானே அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்கன்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு குறுக்கீடு வராது என்ற ஒரு கருத்தையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனால் கேள்வி கேட்காம எப்படி ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ பேச முடியும் என்று எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில், இந்த ஒரு சட்டசபையில் நிச்சயமாக அது முடியாது. இது முன்றைய திமுக ஆட்சியிலும் இப்படி தான் இருந்தது. அதாவது ஏதாச்சும் ஒரு மெம்பர் எழுந்து பேச ஆரம்பித்தாலே பொன்முடி, வேலு இந்த மாதிரி ஆளுகள்லாம் எந்திரிச்சுன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு 10 வருடமாக ஒரு ட்ரெண்டாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதை எப்போ தான் மாற்ற முடியும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏயை முழுசாக 15 நிமிடம் நீங்கள் பேச விட்டுருக்கீங்களான்னு பார்த்தா அது 91லேருந்தே அதுக்கு ஒரு வரலாறே கிடையாத ஒரு சூழ்நிலையில் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ ஒரு பதிலளிக்கக்கூடிய இடத்துலையும் கிடையாது, பதிலளிக்க நீங்கள் உதவும் மாட்டீங்க. அதாவது எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பு அளிக்கிற விஷயத்துல 2 கட்சிகளும் ஒரே மாதிரி செயல்படுது. அதிலும் அதிமுக எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே அளிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இது ஒன்று கற்பனைன்னு சொல்றதா அல்லது உங்கள் எண்ணங்கள் அப்படின்னு சொல்றதான்றது இதில் தொக்கி நிற்கிற இடம். குறுக்கீடுன்னு சொல்றாங்க. இப்போ பலர் பேசுகிறாங்க, 1 மணி நேரம் பேசினாலும் கூட குறுக்கீடு இருக்கிறது இல்லை. திமுகவிலே கூட சிலர் பேசியிருக்காங்க, குறுக்கீடு இல்லை. ஏன்னா அவங்க தொகுதி பிரச்சனை பேசுவாங்க, உண்மையாக நடந்த பிரச்சனை கேட்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க, இந்த அரசாங்கம் இதை செய்து தர வேண்டும், அதை செய்து தர வேண்டும் என்று. ஒரு கேள்வி கேட்டு இந்த அரசால் செய்ய முடியுமா, இதுதான் உங்கள் அரசா, இதுதான் அது ஒரு விஷயம். நீங்கள் அடிக்கல் நாட்டிட்ட உடனே அந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது தான் அதிக அளவில் இருக்கும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட எல்லா திட்டங்களும் நாங்கள் போட்டது நீங்கள் அதை நிறைவேற்றுகிறீங்கன்னா திட்டம் போட்டீங்க, பணம் ஒதுக்குனீங்களா? ஆட்சிக்கு எதிராக கேள்வியே கேட்கக்கூடாத ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நீங்கள் அந்த மனத்துக்கு நீங்கள் அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சுக்கணுங்க. நீங்கள் கேள்வி கேட்கும் போதே இப்படிதான் கேட்கணுன்ற மாதிரி நான் உங்களிடத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த திட்டத்தை இப்போ வீராணம் திட்டம்னு வச்சுங்க, நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் முடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? நீங்கள் போட்ட திட்டமே அபார்ஷன் திட்டம். நீங்கள் அவ்வப்போது இப்படி அபார்ஷன் ஆயிடுதுன்னு சொன்னால் அது எப்படி அது சரியாக இருக்கும்? வீராணம் திட்டத்தை நிறுத்தியது யார்? அதிமுக ஆட்சியா? அது யார் அதை வந்து செய்தது? விவாதம் வீராணம் திட்டத்தை பற்றியது அல்ல. இல்லைங்க, விவாதம் நீங்கள் திட்டங்களையே நான் சொல்கிறேன். எந்த திட்டமாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் 6 கல்லூரிகளுக்கு நாங்கள் தான் ஏற்பாடு செய்தோம். என்ன பணம் ஒதுக்கினீங்க? இப்போ தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்களா? ஐயா, நீங்கள் வந்து அவங்க கொள்கையை பேசினா எதிர்ப்பை யாரும் பேச முடியாது. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பேசினா எல்லாத்துக்கும் போனால் உனக்கு ஏன்டா நான் ஓட்டு போடணும்னு மக்கள் சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியாதா? மக்கள் விரோத சக்தியாக இந்த அரசு இல்லை. உண்மைக்கு எதிராக இந்த அரசு இல்லை. பொய்யை சொன்னால் அதை அங்கேயே ஒழிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த அரசு. நாங்கள் இது வெளியே வந்து அது இதுன்னு பேசிக்கிறது இல்லை. இப்போ என்ன தெரியுங்களா, ஊடகங்கள் அதிகம், பத்திரிகைகளுக்கு செய்தி வரணும். குற்றச்சாட்டு இவங்க பேசும்போது சொல்கிறாங்க, அமைதியாக இருந்து குற்றச்சாட்டு கடைசியில் பதில் சொல்லலான்னா இவங்க சொன்ன விஷயம் பூரா பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் வரும். நீங்கள் அங்கே அவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே ஊடகங்களில் அவ்வப்போது அங்கேருந்தே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி தவறானது. பொய் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பாக, உண்மை வெளியே வருவதற்கு முன்பாக போய் ஊரை சுற்றி விட்டு வந்து வாசற்படி நின்று கொள்ளும் என்பது ஒரு பழமொழி. அதன் போல அதில் போடுறதும் கூட என்ன கேள்வியோ அந்த கேள்வி என்ன கேட்குறாங்க, பதில் என்ன சொல்கிறாங்க, இதை தான் போடுறோம். அது வந்து நீங்கள் போடுறீங்க, அதுதான் கேள்வி என்னன்றது தான். அப்போ தான் அந்த குறுக்கீடுகள் ஏன் வருகிறதுன்றது. இப்போ நாங்கள்லாம் பேசணும் சார். நான் வந்து பார்த்துட்டு யாரோ செஞ்சதை வச்சுங்க விமர்சனம் பண்ணுறவல்ல, அனுபவிச்சுவேன். எந்த விஷயத்தை எப்படி உண்டு அனுபவித்தவர்கள். அந்த அடிப்படையில் தானே தவிர கேள்வி எழுப்புவது எப்போது, அதுதான். நீங்கள் பேசும்போதே கேள்வி எழுப்பக்கூடாது. நீங்கள் பேசும்போது உண்மையான விஷயங்களை வரலாறு சொல்லிட்டு நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் அது சார்ந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் அனுமதி இல்லையே சார். ஏங்க இப்படியெல்லாம் நீங்களே நினச்சி அனுமதி எப்போ இல்லாமல் போச்சு? நீங்கள் அப்படி எப்போ நடந்துக்கிட்டீங்க? யார் நடந்துக்கிறது சொல்லுங்க. யார் அப்படி நடந்து கொண்டவர்கள்? எப்படி அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு தவறான தகவல் அமைச்சர்களோ மற்றவர்களோ சொல்கிற ஆளுங்கட்சியோ வராது. நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு பதிலடி இருக்குது. நீங்கள் ஏங்க கரும்பா கேட்டால் சர்க்கரையாக பதில் கிடைக்கும், குறும்பா கேட்டால் குதர்க்கமாக தானே கிடைக்கும். வார்த்தை ஜாலம். அதுதான் நிலைமை. ஆகையினால குறுக்கீடுகள் இப்போ பாருங்கள், ஒரு சிஎம் புகைப்படங்கள் பழைய காலம் இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துருக்காங்க, தன் மேடையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க ஆளே இல்லை, போயிட்டாங்க. அதனால் இதுக்கு எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதாவது இப்போ திமுக தலைவர் வந்து நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் வந்து ஜனநாயகம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். அது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம் போன்ற இதுகள்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது வாக்குகள் எண்ணும் போதே பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த ஒரு செய்தியின் பிறகுதான் அந்த நிலைமையே மாறியது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா? இல்லை, கிடையாது. அது நான் அந்த தருணத்தில் வந்து CNN நியூஸ் 18 உட்காந்துருக்கேன். அந்த ட்வீட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததும் அதே போல் அருண்ஜேட்லி வாழ்த்து தெரிவித்ததும் கிளியராக ட்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான். ஆனால் அது முறையான்னு கேட்டால் நிச்சயமாக முறை கிடையாது. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்பு வந்த பிறகு தான் நீங்கள் அறிவிச்சிருக்கணும். பட் அது ஒரு ஸ்டாண்டிங் ஆன் நைசிட்டிஸ்ன்னு கூட நாம் வச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசின்னு நாம் பார்த்துட முடியாது. ஆனால் ஒரு ப்ரொப்ரைட்டினுடைய இஷ்யூ மட்டும்தான். அது நடைமுறைக்கு நாம் வேணால் என்ன தவறுன்னு நாம் கேட்கலாம். ஆனால் ஒரு பிரதமர் அது செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஒரு பிரதமர் எப்போ செய்திருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதிகாரபூர்வமான அறிவிப்பு வந்த பிறகு தான் செய்திருக்க வேண்டும். ஸோ அதில் நாம் நிச்சயமாக வி கனாட். பல இடங்களில் தபால் வாக்குகளே எண்ணப்படாமல் விட்டுவிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து அப்பாவனுடைய கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு
அந்த சிக்னேச்சரில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அதில் தான் அது யார் அந்த தபால் ஓட்டத்தில் கழுத்து போடணுங்கிறது அப்பாவுக்கு தெரியாதது கிடையாது. அது தெரிந்தும் ஏன் அந்த தவறை செய்து விட்டார்ன்றதான் அப்பாவு தான் விளக்க வேண்டும். ஆனால் ராதாபுரத்தில் அது 49 ஓட்டுக்கு அவருக்கு தோக்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் தோக்கவே முடியாத ஒரு கான்ஸ்டிட்யூன்சி, தனியாக நின்று கூட போட்டிட்டு கூட அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நிலைமையில் இவ்வளோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒரு எம்எல்ஏ இப்படி ஒரு தவறை எப்படி செய்தார்ன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் நாங்கள் பிரச்சனையே தவிர, அது தேர்தலில் வந்து நிச்சயமாக தேர்தலுக்கு முன்னாலே எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். அது எப்படி வாக்குகள் சேகரித்தார்கள் என்றாலும் அதுலேயும் நான் ஒரு விளக்கமாக ஒரு 70% மக்கள் என்ன செய்தார்கள் என்று நான் விளக்கமாக ஃப்ரண்ட் லைனில் ஒரு கட்டுரையை கூட எழுதியிருக்கேன். ஸோ அந்த அந்த விக்டரி எப்படி வந்ததுன்னு ஒரு அதுக்கு வேணால் பிரச்சனை இருந்துக்கலாமே ஒழிய, தேர்தல் நாள்லையோ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த குறுகிய நோக்கத்தினுடைய வாக்குகள் என்ன துவங்கியதுக்கு பிறகு எந்த இதுவும் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சுவிட்ச் அமுத்தினா அதில் வந்து கரெக்டாக வந்துட போகுது இதுதான்ட்டு. அப்புறம் ஒரு பேப்பர் ட்ரையலும் போய் வச்சிருக்காங்க சில கான்ஸ்டிடுவன்சியில். பட் ஒரு பேப்பர் ட்ரையலும் வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதில் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த பேப்பர் ட்ரையல் கான்ஸ்டிடுவன்சியில் 15 கான்ஸ்டிடுவன்சி அந்த கான்ஸ்டிடுவன்சியில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துருக்கலாம். அதில் நிச்சயமாக இது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது, எலக்ட்ரிக்கல் மிஷின் தான். ஸோ இதில் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு அரசும் சொல்கிறது, ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறது தான். தேர்தலுக்கு தோத்த பிறகு, அது ஜெயலலிதா கூட சொல்லியிருக்காங்க, தோத்த பிறகு இல்லைல்ல எனக்கு வந்து இந்த இவிஎம் தான் தகராறு பண்ணிருச்சு, அதனால தான் நாங்கள் தோத்தோம்னு சொல்கிறது. இது பொதுவாக தோல்விக்கான ஒரு காரணமாக அதை சொல்கிறது வாடிக்கையான விஷயம். நிச்சயமாக அது அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர, அதை தாண்டி ஒன்றும் ஐ டோன்ட் திங்க் இட் வில் எனிதிங் வில் கம் அவுட் ஆஃப் இட். இந்த இல்லைங்க, ஒரு விஷயம் தயவு செய்து, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உறவு இல்லை, பகையும் இல்லை. உறவும் இல்லை, பகையும் இல்லை. அதுதான் அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க, எங்கள் கடமை நாங்கள் அப்படி தான் போகிறோம். நம்பர் 1, ஒரு தேர்தல் அறிக்கையில் அவங்க ஒரு வாழ்த்து சொல்கிறது என்பது, இப்போ முகூர்த்தம் நடக்குது, கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாவே வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. கல்யாணம் நீ பரவாயில்ல, நீ வாழ்க, நல்ல முறையில் இருங்கன்னு. அவங்க சொன்னதுனால தான் நான் தாலி கட்டாமல் போயிட்டு முடிஞ்சிடல, அது மாதிரி எனக்கு அவஸ்தை வந்துடுச்சின்னு சொல்கிறதெல்லாம் வீண் பிதற்றல். ஒன்று பொருத்தமான உதாரணமாக தெரியல. இல்லைங்க, நீங்கள் நான் உங்களை கேட்குறேன், வெட்டியில் கொட்டி என்ற ஓட்டாக இருந்தால் மாறலாம், செல்ற ஓட்டு செல்லாத ஓட்டு பிரிக்கிறதா இருந்தால் அவங்க சொல்கிறது நடக்கலாம். இது எல்லாம் பாக்ஸு, இவர் பட்னம்த்துனா எவ்வளோன்னு தெரிஞ்சு போகுது. நீங்கள் என்ன அதை எழுந்து ஒரு நோட்ஸ் போட வேண்டியது தானே தவிர உங்கள் கையில் எண்ணும் கிடையாது. அங்கே உட்காந்துட்டு ஒரு ஓட்டை கூட நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த நிலைமை இப்போ நவீன இதில் வந்தாச்சு. இதில் யாரை ஏமாற்ற முடியும்? நீங்கள் ஏதாவது நீங்கள் முட்டாள்களா, நீங்கள் அறிவாளிகள் இல்லையா, எதிரில் இருக்கிறவங்க அறிவாளியா, நீ முட்டாளா அப்படின்னு சொல்கிறியா? ஒரு கணக்கு பார்க்கணும். எதையாவது சொல்லும்பொழுது அது இது உண்மை, இது ஏற்றுக்கொள்ளும், உலகம் வரவேற்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்லணும். எதுனாலையும் நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய நிலைமைன்னா அது வாட் இஸ் தட் மீனிங் சொல்லுங்க. இல்லை நீங்கள் இல்லை தயவுசெய்து. ஆக இதில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வாழ்த்து சொல்கிறா, இந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்லலை, அவங்க பானர்ஜிக்கும் சொல்லியிருக்காங்க, இன்னும் 3 பேருக்கு 4 பேருக்கு அங்கே தேர்தல் வாழ்த்து சொல்வது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்ததுக்கு பிறகு அந்த வாழ்த்து சொல்லியிருந்தா இந்த சர்ச்சையே இல்லை அப்படிங்கிறது தான். அது இல்லை, அதுதாங்க, அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. முழுமையாக வர்றதுன்றது வேற. முழுமையாக நமக்கு எப்போ ஒரு முடிஞ்சு, இப்போ ஒரு நாங்கள் வந்து ஜெயிச்சோன்னு சொல்கிறது 4 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுக்கு கைக்கு வர்றது 7 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம். அதுக்குள்ளே அந்த ஃபார்மாலிட்டி இந்த ஃபார்மாலிட்டி இதெல்லாம் வந்து சேர்ந்து கூட்டி கழித்து வந்து கடைசியில் வந்து சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவோம். ஆகையினால் அந்த இடத்தை நிற்பதுக்காக இதுக்காக சொன்னதை தெரிஞ்சதே சொல்லவே முடியாது என்று சொல்வதெல்லாம் கண்கட்டி வித்தை, இதெல்லாம் பசுக்கட்டை வித்துன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதாவது திமுக தலைவர் அதாவது நேற்றைய பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்த போராட்ட அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இல்லையோ அந்த டைம்லலாம் 4 வருஷம் சும்மா உட்காந்துருக்கும், 5ஆவது வருஷம் தான் போராட்டங்களே ஆரம்பிக்கும். அப்போ இந்த 4 வருஷம் மக்கள் பிரச்சனை இல்லை. இது 2 கட்சிகளும் பாதகம் தான். ஓகே, அதாவது தேர்தல் வரும் வரை இரு திராவிட கட்சிகளும் மக்கள் பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்கிறதே கிடையாது. எங்காச்சும் ஒரு எம்எல்ஏ எங்காச்சும் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குமே தவிர, இல்லை ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னால் போய் நிற்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் தான் பண்ணுவாங்களே தவிர,
ஒரு தேர்தலுக்கு அந்த ஒரு யுக்தியோட மட்டும்தான் அது செயல்படுறாங்க. 2 கட்சிகளும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஒரு போராட்டம் அறிவிச்சாலும் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு 4 நகரங்களில் வேணால் கூட்டம் நடத்துவாங்க. அதோட இந்த போராட்டம்ங்கிறது கைவிட்டுருவாங்க. இது ஜனநாயக படுகொலை என்பது அதிமுக திமுகவையும், திமுக அதிமுகவையும் பார்த்து இது காலாகாலமாக நான் ஒரு 91 பார்த்துட்டு இருக்கேன். 91 2 பேரும் மாறி குற்றச்சாட்டு சொல்றது வாடிக்கையான விஷயம். இது வாடிக்கையான விஷயம். இதுல ஒரு 4 கூட்டம் போடுவாங்க, அதோட மேட்டர் முடிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் இவங்களுடைய ஜனநாயக கடமையாற்றலா, இல்ல மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி செல்ல போகிறார்களா? இப்போ ஒரு தலையாய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நீட் என்ற ஒரு பிரச்சனை வருது. இதில் வந்து இப்போ அடுத்ததாக இருக்கிற பிஜி சீட்ஸ் பூரா, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பட்டப்படிப்பு பூரா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்க போகுது. இதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கா, திமுக ஒரு கருத்து தெரிவிச்சது நிச்சயமாக கிடையாது. பாமக மட்டும்தான் இதை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவித்து கொண்டே இருக்கிறது. நிரந்தரமாக ஏதோ ஒரு பிரச்சனையை இந்த நீட்டை வந்து நாங்கள் ஒத்துக்கலைன்ற ஒரு கருத்தை அவங்க தெரிவித்தாலும், ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டும், ஏன்னா நீட் வந்து போயிடுச்சு. ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் கருத்து தெரிவிச்சிருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுக வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, அதிமுக வந்து இறங்கி இதில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணலன்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை தாண்டி நாம் வந்து அந்த ஜிஎஸ்டிங்கிறது நடக்கத்தான் போகுது. அதை பற்றி நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணோம்? அசம்பிளியில் ஏதாச்சும் டிஸ்கஷன் பண்ணோமா, இல்லை வெளியில் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்களான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு தலையாக எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி தான் எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் நலிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் எவ்வளோ இளைஞர்கள் வந்து ஒரு மாதம் அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வேலை தேடி கொண்டிருக்கிறார்களாமா, புதுசாக ஒர்க் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறாராமா, இந்தியா ஒட்டுமொத்தக்குமாக. இது எவ்வளவோ பேர் அதில் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்னு பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ நார்த் ஈஸ்ட்லேருந்து ஆளுகள் வராங்க. இவங்கெல்லாம் என்ன வேலையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இந்த வாட்ச்மேன் வேலை, இந்த டிரைவர் வேலையெல்லாம் இவங்க தான் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ தமிழனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனோ ஒரு ஏதாச்சும் ஒரு நடந்ததுன்னா நிச்சயமாக கிடையாது. இது நீங்கள் சும்மா ஒரு அறிவிப்பு நடத்திட்டீங்கன்னு சொல்றதுனால மட்டுமே, இல்லைனா ஒரு கேஸ் போட்டிங்கன்னு சொன்னதுனால மட்டுமே இது ஒன்றும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன எதுலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி இந்த அசம்பிளிக்குள்ளால் வந்து திமுக எம்எல்ஏஸ் ஓடக்கூடாது, பத்திரிகையாளருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்த நேற்று செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆட்சிக்கு எதிராக போகும் ஆஃபீஸர்ஸை வந்து பழி வாங்குறது, இந்த மாதிரி நோக்கங்களோட தான் போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் சூப்பராக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இந்த தோற்றம் இருக்குது. இந்த தோற்றத்தை விட்டு பிரச்சனைகளுக்கு வாருங்கள், 2 பேர் உட்காந்து அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுக்கு தானே நாங்கள் எல்லாம் சேர்ந்து எலெக்ட் பண்ணி ஓட் போட்டு எலெக்ட் பண்ணோங்கிற ஒரு ஆதங்கம் எல்லா மக்கள்கிட்டையும். 2 கட்சிகளுமே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதை தவிர்த்து சொந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது பரவலான குற்றச்சாட்டு. நிச்சயமாக ஒரு முதலமைச்சருடைய பேரை கூட அவையில் சொல்ல முடியாதுன்னு பார்த்தால், இதுதான் உலகத்திலேயே இதை விட ஒரு டெமோக்ரஸியினுடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய முன்னாள் முதலமைச்சருடைய கருணாநிதியினுடைய பேரை சொன்னாலே கொந்தளிக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் எம்எல்ஏஸ் நமக்கு தேவையா? அதே மாதிரி தான் ரூலிங் பார்ட்டிலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் தவிர்த்து விடக்கூடாது? இவங்களுக்குள்ளால ஏன் அட்லீஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரலாம்? அதாவது தனிநபர் விமர்சனம் கூடாது என்றது ஒரு மரபு, அசம்பிளியினுடைய மரபு. அது 99 யாரும் கடைபிடிக்கவில்லை என்றது அடுத்த மரபு நம்ம சட்டமன்றத்தினுடைய. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் ஏன் ஒரு தீர்மானம் கொண்டு வரக்கூடாது? தனிநபர் விமர்சனத்தை இனி திமுகவும் அதிமுகவும் செய்யாது, இல்லைனா அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏஸ் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன் ஒரு தீர்மானம் போடக்கூடாது? அதன் பிறகு இந்த பிரச்சனையே முடிஞ்சு போகுமே. கண்டிப்பாக யார் பண்ணுவது என்பதுதான். நீங்கள் எதிர்க்கிறது, ஆதரிக்கிறது, நடுநிலை வைப்பது, இப்படி 3 ஐட்டம் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரையில் எதிர்க்குன்னா எதிர்ப்போம், பெருச்சு நாங்கள் யாரை பற்றியும் கவலையப்பட மாட்டோம், அதை பற்றி என்ன வந்தாலும் நாங்கள் முறியடிப்போம். ஆதரிக்கிறதுனா ஆதரிப்போம், அது இவ்வளோ 1000 சொல்லட்டும், எவ்வளோ விளம்பரங்கள் எத்தனை விமர்சனங்கள் வந்தால் கூட இது ஆதரிக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். கட்சியில் ஒரு முடிவு எடுத்துட்டா, முதல்வர் அந்த முடிவு எடுத்துட்டா எல்லோரும் ஒரே இதாக தான் இருப்போம், எங்களுக்குள் விவாதங்கள் இருக்காது. நடுநிலை வகிக்கிறது அப்படின்னு சொன்னாவும் அப்படித்தான். நீங்கள் திமுகவில் அப்படி இல்லை. அதுதான் நீங்கள் ஏன்னா இருக்கிறதே 2 பேருக்கு தான். இப்போ அவங்க இல்லையேன்றது எனக்கு சங்கடம், உங்களுக்கு சங்கடமா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருந்தால் நாங்கள் நேருக்கு நேர் விஷயத்தை சொல்லுவோம், பரிமாறிக்குவோம். முன்ன ஒரு அந்நிய முதலீடு, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. திருச்சி சிவா அருமையாக பேசினார், அந்த இதில் உங்களுக்கு தெரியும், அற்புதமாக பேசினார், நல்ல எடுத்து வச்சார். ஆனால் ஓட்டு ஆதரிச்சு போட்டார். எதிர்த்து அற்புதமாக பேசினார், ஆனால் ஓட்டு போடும்போது ஆதரிச்சு போட்டார். ஏங்க இப்படி பண்ணோன்னா கூட்டணி தர்மம்னாங்க. இந்த விஷயம் ரெட்டை வேடம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் செய்ய மாட்டோம்.
குழப்பம் வருவதற்கு, எதிர்ப்பது என்றால் வெளிப்படையாக எதிர்ப்பது உங்களுடைய குழப்பம் வருவதற்கு, இது மாதிரியான வில்லங்கள் வருவதற்கு, இப்படி ஏன் இப்படி எதுனா ஒன்று செஞ்சு வந்து அடுத்ததில் இது இருக்குமோ அது இருக்குமோன்ற எண்ணம் வந்துடுது முன்னாடியே. ஏன்னா இப்படி ஏற்கனவே செஞ்சிட்டிங்கன்னா ஒன்று செஞ்சால் நாங்கள் செஞ்சோம் அப்படின்றது ஒத்துக்கணும். இதுவரையில் அவர் ஒத்துக்கணுதா சரித்திரமே கிடையாது. அவர் செய்யாத தப்பும் இல்லை, ஆனால் அது எதுவும் ஒத்துக்கணுதும் கிடையாது. அப்படி இருந்தால் எப்படி? இப்போ இல்ல திமுக கூட நீங்க வந்து உங்களை கம்பேரே பண்ணக்கூடாது. ஏனென்றால் நீங்க வந்து 50 பேரை பாராளுமன்றத்தில் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களை வந்து ஒரு பெரிய கட்சியாக, ஒரு தேசிய கட்சியாகத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது நீங்க வந்து 3வது பெரிய கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பாராளுமன்றத்தை பார்த்தா ஒருத்தர் வந்து காஷ்மீரை பற்றி பாடுறாரு, ஓ காஷ்மீர்னு பாடுறாரு. இதுதான் ஒரு 3வது பெரிய கட்சியினுடைய ஒரு ஒரு தலைவரனுடைய ஆடலும் பாடலும் ஜரூரா நடக்குது. ஆமா, இதுதான். அதாவது காஷ்மீர்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. அங்க ஒரு மக்களாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். தலைவர்கள் இல்லாத ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து அதிமுகவினுடைய ஒரு உறுப்பினருக்கு நீங்க பேச வாய்ப்பளித்தால் அவர் என்ன சொல்ல வேண்டும்னா, தமிழ்நாட்டில் வந்து நாம வந்து என்னது ஃபெடரலிஸ்டுக்கே வழிகாட்டினவங்க ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா எல்லாருமே நாமெல்லாம் போய் கலந்துக்கிட்டோம் அந்த கூட்டத்தில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம காஷ்மீர் மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நிலையில் இருக்கு அதிமுக. அதிமுகவை நாடே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்க திமுகவோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, 50 பேர் அங்க இருக்காங்க. இங்க ஒரு மாபெரும் வெற்றியை நீங்க பெரிய பலத்தோட அங்க இருக்கிறீங்க. அங்கேயும் பெரிய பலம், இங்கேயும் பெரிய பலம். ஸோ நீங்க தான் வழிகாட்டணும். தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நீங்க வழிகாட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கீங்க. அதை விட்டு போட்டு இப்படி பேசிட்டு இருந்தா தான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. சரி, இப்போ இது வந்து நேற்று நீதிமன்றத்திலும் கூட, அதாவது இந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்வதற்கு நீதிமன்றம் மறுத்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா, இடைநீக்கத்தை இடைநீக்கத்தை அதான் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போயிட்டீங்கன்னா அது சிஜே வந்து ரூல்ஸ் பிரகாரம் மட்டும்தான் போவார். குறிப்பாக ஒரு அசம்பிளியினுடைய பிரச்சனைன்னு வரும்போது, இல்லைன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியினுடைய பிரச்சனை வரும்போது, அது என்னென்ன அந்த ரூலுக்கு உட்பட்டு இருக்கோ அந்த ஒரு கொஸ்டின்ஸை மட்டும்தான் எடுப்பார். அதனால தான் இந்த இன்டர்வியூ ரிலீஃப் கிடைக்காம போச்சு. இவர் வந்து அந்த ரூல் செல்லுமா செல்லாதா, அதாவது ஒரு மெம்பருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவரை வந்து சஸ்பெண்ட் செய்யும் அந்த நடவடிக்கை, இது சரியா இல்லையா? இதுதான் தலையான கேள்வி. இந்த இடைக்கால நீக்கம்ங்கிறது அது ஒரு செப்பரேட் கொஸ்டினாக இருந்துக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு பீரியடுக்கு தானே. அந்த கேள்விக்குள்ளால போகக்கூடிய நேரமோ அதனுடைய அவகாசமோ ஒரு ஹைகோர்ட்டுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த லார்ஜர் கொஸ்டினை நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்த இமீடியட் கொஸ்டினை நான் எங்களால் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. செப்டம்பர் 1க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ஒரு பெஞ்சுங்கிறது அது ஒரு நல்ல தீர்வை அளிக்கும் என்று நான் கருதுகிறேன். இவங்க வித்ட்ரா பண்ணலனா. ஆனால் என்னன்னா, இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு பார்க்கணும். ஏனென்றால் வானளாவிய அதிகாரம் ஸ்பீக்கருக்கு இருக்கு, அசம்பிளிக்கு இருக்குன்னு கூறின அதே சட்டமன்றத்துக்கு தான் இப்போ நோட்டீஸ் போயிருக்கு. ஸோ இவர் வந்து இப்போத்த ஸ்பீக்கர் வந்து அதை ஒத்துக்கொள்கிறாரா, இல்லை வந்து அவர் ஹைகோர்ட்டுக்கு பணிந்து போகிறாரா என்று நம்ம பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ தீர்ப்புகளில் கூறியிருக்கு. அதாவது ஃபைனல் ஆர்பிட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம அரசியல் சாசன சட்டத்தினுடைய அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருந்தாலும் அது வந்து கோர்ட்டு தான் கொடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஸோ இது ரெண்டும் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேஸ் இது. அதாவது காவிரி பிரச்சனையில் நேற்று ஒரு இடைக்கால மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த இடைக்கால மனு தாக்கல் செய்திருக்கிறதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமா. அதாவதுங்க, இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த தீர்ப்பு சட்ட போராட்டம் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக நடத்தி பெற்றது தான். இதில் மற்றவங்க யாரும் எதுவும் பெரிய உணர்ச்சி வசப்பட்டோ அவர் தியாகம் செய்தோ எதையாவது முறையிட்டோ செய்ததல்ல. ஏன் இப்படி இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, அதுவும் ஏமாந்த காரணத்தினால். திட்டமிட்டே நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸில் போகும்போது சொல்லுவான், நீ போயா நான் வந்து சேர்ந்துடுறேன்னு. வந்து சேர மாட்டான். வந்து ஏன் சொன்னான்னா, அந்த பஸ்ஸில் போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லக்கூடியது. சாதாரணமாக நடைமுறையில் கலோக்கிலாக சொன்னான். ஆனால் அவன் போட்டோம், நாம் போகிறதுக்கு இல்லை, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அது மாதிரி தவற விட்டதனால் வந்த வினை இது. எப்பொழுது மைசூருக்கும் மெட்ராஸுக்கும் சேர்ந்து இருந்த ஒப்பந்தம், அதுக்கு முடிகிற நேரம் கருணாநிதி ஆட்சியில் இருந்த நேரம், அந்த நேரம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த நேரம், அதை இவர் ரினியூவல் செய்யாத காரணத்தினால் இந்த அளவுக்கு விஷயம் நடந்தது. அதுவும் நாம் போராடி சட்ட போராட்டம் நடத்தி நாங்கள் மாநில அரசோடு பேசினோம்.
மத்திய அரசோடு பேசினோம். என்ன பேசி எந்த வேலையும் ஆகலை. கடைசியாக எப்படி இதை வெல்வது என்பது நீதிமன்றத்திற்கு போனோம். நீதிமன்றத்தில் போராடி வாதாடி ஒரு நல்ல தீர்ப்பினை பெற்றிருக்கிறோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கெசட் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் போட்டாச்சு. நடைமுறைக்கு வெகு விரைவில் வர இருக்கிறது. அந்த இதுதான் நிலைமை. ஆகையினால எங்களை பொறுத்தவரையில் எதற்கு எது தேவையோ அதை செய்வோம். மற்ற யார் மீதும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் நாங்கள் எதிர்க்கிறதோ இல்லை ஏகடியும் செய்கிறதோ அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. இந்த இடைக்கால மனுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு பிரச்சனையிலும் வியூகங்கிறது ஒரு அண்டைய மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய பேசுகிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சமரசத்துக்கு போகிறதோ கிடையவே கிடையாது. நேராக வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அது பாலாறு பிரச்சனையானாலும் சரி, முல்லைப்பெரியாறு பிரச்சனையானாலும் சரி, காவேரி பிரச்சனையானாலும் சரி, கோர்ட் என்ன செய்யும்? நமக்கு நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஒரு கேஸ் 20 வருஷமாக நடந்து கொண்டே இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதன் தீர்வு என்ன ஆகுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அது பாட்டில் போயின்னு இருக்குது. ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய பெரிய பிரச்சனை. ஒரு ஃபோன் காலில் தீர்க்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகள். இந்த பாலார் பிரச்சனை எடுத்திங்கன்னா, அது டேமினுடைய ஏதோ ஒரு தடுப்பணை கட்ட போகிறாங்க, கட்ட போகலையா, இதெல்லாம் அங்கே கட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு திமுகனுடைய குழு போச்சு. இது எவ்வளோ சீக்கிரம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஃபோன் காலில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு அந்த முதலமைச்சரை ஃபோன் போட்டு கேட்டால் அவர் உண்மையை தானே சொல்ல வேண்டும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கூட கொடுத்துடலாமே. அது பெரும் மாபெரும் வெற்றியாக போகும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்படி ஒரு முதலமைச்சரோடும் பேசக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இது கருணாநிதிக்கு இருந்தது. பல முறை நாம் வந்து ஜூன் 12ஆம் தேதி ஸ்டான்லி ரிசர்வாயரில் ஏன் தண்ணி வந்ததுன்னா, இவர் ஃபோன் எடுத்து பேசினதுனால, நீங்கள் தண்ணி விடுங்க, இப்போ விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 கிவ் அண்ட் டேக்கில் தான் அது எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி நடந்து கொண்டே இருந்தது. முல்லைப்பெரியார் பிரச்சனையில் வந்து பினராயி விஜயன் வந்து கேரளாவினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதை வந்து அதாவது இன்னொரு டேம் கட்ட வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அதிலே நம்ம பில் பண்ணியிருக்க வேணும். நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை 152 அடி மட்டும் நாங்கள் தண்ணி கொண்டை நிறுத்த போகிறான்னு சொல்லி தான் நம்மளுடைய நம்மளுடைய அந்த நோக்கே இருக்கிறது. நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளும் அதை சுட்டித்தான் இருக்கிறது. அப்போ அங்கே என்ன பிரச்சனை ஆகுது? அவர் வந்து அதை வித்ட்ரா பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இதுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஏதாச்சும் ஒரு முதல்வர் கூட பேச போறாங்களா இல்லையா, இல்லை எல்லாத்துக்குமே இப்படி கேஸுக்கு தான் போவாங்களா? இதான் கேள்வி. நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் இருவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் நாளை முதல் பார்வையில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.